இனிய வணக்கம் அன்புறவுகளே. TSSL வழங்குகின்ற சிறப்பு கவி அரங்கம். நாளைய நாள் மார்ச் 8 மகளிர் தின கவியரங்கை ஒட்டிய இன்றைய சிறப்பு கவியரங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் தமிழ் வணக்கம். அன்ன மொழியே, அகிலத்தின் செம்மொழியே, முன்னை தமிழின் மூத்த மொழியே, முத்தமிழாய் ஓங்கும் தாய்த்தமிழே உந்தனுக்கு வணக்கம் என்று அந்த தமிழ் தாயை வழங்கி கொண்டு இன்றைய மகளிர் தின கவியரங்கம் சிறப்பு கவியரங்கமாக TSSL வழங்குகின்ற 60வது கவியரங்கம் என்று இந்த கவியரங்கத்தில் உங்கள் அனைவரையும் மிக மிக மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். மகளிர்கள் எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும். பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என்று சொல்லுவார்கள். மகளிரை போற்றுகின்ற உலகமாக இந்த உலகம் இருக்கின்றது. நிச்சயம் போற்ற வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. பெண்ணின்றி ஒன்றுமே இல்லை. அதாவது கடல் என்ன, நிலம் என்ன, காற்றென்ன எல்லாம் பெண்களுக்கு உபமானமாக கூறப்படுகிற ஒன்று. ஆதலால் தான் நான் பெண்ணே நீயின்றி ஏது உலகு என்றும் ஒரு தலைப்பு தந்திருக்கின்றேன். அதே நேரம் இன்னொரு தலைப்பு தந்திருக்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் சரித்திரம் படைத்திடு பெண்ணே. உண்மையிலேயே ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் சரித்திரம் படைத்த பெண்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஒரு உலகத்துக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு பெண்களாக இருப்பதை பார்க்கும்போது கூட எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த நிலையில இந்த மகளிர் கவியரங்கம் மார்ச் 8 45வது ஆண்டாக இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அந்த நிலையில ஒரு பெண்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேணும். அதே நேரம் சமமான உரிமைகள் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஒற்றுமையான ஒரு உலகத்தை கட்டி எழுப்புபவள் பெண்ணாகத்தான் இருக்கிறாள் என்றதும் உண்மைதான். ஆதலால் அப்படியான நிலைகளை கொண்டு இந்த வருடம் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கருப்பொருளாக இந்த மார்ச் 8ஆம் தேதியை நினைவுபடுத்தி செல்லுகிறது. அந்த நிலையில் மார்ச் 8க்கான இன்றைய கவியரங்கமும் அந்த மகளிர்களுக்கு சமர்ப்பணமாக உங்கள் முன் அது சென்று சேரும் என்று கூறிக்கொண்டு இன்றைய கவியரங்குக்குள் வருகின்றேன். முதலாவதாக எனது தலைமை கவியை உங்களிடம் சமர்ப்பித்துக் கொண்டு எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். கவிதை சரித்திரம் படைத்திடு பெண்ணே. சாதனை செய்ய புறப்பட்ட பெண்ணே, சரித்திரம் படைக்க துணிவுடன் எழுவாய். சாதனை செய்ய புறப்பட்ட பெண்ணே, சரித்திரம் படைக்க துணிவுடன் எழுவாய். சோதனை உனக்கு நேர்ந்திட்ட போதும் செயலால் பேருண்மை நடத்தி காட்டு. சோதனை உனக்கு நேர்ந்திட்ட போதும் செயலால் உண்மை நடத்தி காட்டு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே சளைத்தவள் இல்லை என உரைத்திடு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிலே சளைத்தவள் இல்லை என உரைத்திடு. வட்டங்கள் போட்டு வாழ்ந்திடாதே, வகையாய் புதுமைகள் செய்ய புறப்படு. வட்டங்கள் போட்டு வாழ்ந்திடாதே, வகையாய் புதுமைகள் செய்ய புறப்படு. மண்ணில் பெருமை பேசிடு பெண்ணே, கண்ணின் மணியாய் காத்திடு நாட்டை. மண்ணில் பெருமை பேசிடு பெண்ணே, கண்ணின் மணியாய் காத்திடு நாட்டை. விண்ணில் ஒளிரும் விண்மீன் போலே பெண்ணாய் பெண்ணே நீயும் புன்னகைத்து எழு. விண்ணில் ஒளிரும் விண்மீன் போலே பெண்ணே நீயும் புன்னகைத்து வாழ். பாரதி கண்ட புதுமை பெண்ணே, பாரினில் பெருமை பெற்றிடும் பெண்ணே. பாரதி கண்ட புதுமை பெண்ணே, பாரினில் பெருமை பெற்றிடு பெண்ணே. காரிருள் வானிலும் ஒளிர்கின்ற விண்மீனாய், கலங்கரை விளக்காய் வாழ்ந்திட உயர்வாய். காரிருள் வானிலும் ஒளிர்கின்ற விண்மீனாய், கலங்கரை விளக்காய் வாழ்ந்திடு உயர்வாய். வாழ்ந்திடு உயர்வாய்.
நன்றி வணக்கம் என்று அந்த கவிதையை உங்கள் முன் சமர்ப்பித்துக் கொண்டு இனி உங்கள் எல்லோருடைய கவிதையும் கேட்க ஆவலாக இதோ வருகிறேன். முதலில் சிவமணியை நான் எடுத்துக் கொள்ளுகின்றேன். சிவமணி வணக்கம். வணக்கம். வணக்கம் அக்கா. கேட்கிறது. டிசிஎஸ் நிறுவன மகளிர் தினத்தை முன்னிட்ட இந்நிகழ்வுக்கு சிறப்பான பாராட்டை தெரிவித்துக் கொண்டு தலைவராக தமிழ்மணி நகுலாசன் அவர்களை வணங்கிக் கொண்டு இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் தலைமை வணக்கமாக மண்ணில் உதி மரத்தமிழின் மாண்புமிகு மாதரசி விண்ணில் உரை விண்மீனாய் வெளி ஒளிரும் வேதனங்கை எண்ணமெல்லாம் எம் தமிழை ஏற்றி நிறம் பார்க்கின்ற பண்பில் உயர் பாவையரே பணிந்து உமை வணங்குகின்றேன் என்று தலைமையை வணங்கிக் கொண்டு தமிழ் வணக்கமாக தித்திக்கும் தேன் தமிழே தவிட்டாத திரவியமே எத்திக்கும் எளிதாகி ஏற்றமுறும் அமுதே புத்தம்புது பூமலராய் புன்னகைக்கும் பாமகளே என் சித்தமெல்லாம் நீங்காத செந்தமிழே போற்றி நின்றேன் என்று என் தாய் தமிழை வணங்கிக் கொண்டு சரித்திரம் படைத்திடு பெண்ணே தென்றலென வீசி தம்மாங்கி இசை வடிவே குன்றில் ஒளி தீபமென குவலயம் ஒளிர்பவளே மந்தில் ஒளிர் மகத்துவமே மாண்புமிகு மகளிரே வென்றிடுவாய் மண்ணுலகை வெற்றி நடை போட்டு நிதம் வாராத இன்பத்தை வையகமே வாரி நிற்க சோராத உங்கரங்கள் சுருதியாய் இசைத்திருக்க போராடும் நிலையேது பொய்யான உலகேது பேராளுமை பெண்ணே பிறப்பிப்பாய் சரித்திரமே விரிந்திடும் உலகிலே விரிவளர் செல்வீனே உரிமைகள் ஏற்றி நிதம் உலகத்தின் உண்மை நீ அறிவையே அகிலத்தின் அருந்தமிழ் செல்வீனே பரிவுறு பாவையன படைத்திடு சரித்திரமே விருந்திடும் கிளைகளிலே வேறாகி மிளிர்பவளே சொரிந்திடும் பனிமலரும் சோலையும் மாணவளே சொரிந்திடும் பனிமலரின் சோலையுமானவளே பரிதியாய் ஒளிர் தருமே பாரதியின் கனவை சரித்திர தேரினிலே சாரதியாகிடுவாய் நீ சாரதியாகிடுவாய் தென்றலென வீசி நிதம்
செம்மாங்கால் இசைப்பவளே குன்றில் வளர் தீபமென குவலயம் ஒளிர்பவளே மன்றில் ஒளிர் மகத்துவமே மாண்புமிகு மகளிரே மன்றில் ஒளிர் மகத்துவமே மாண்புமிகு மகளிரே வென்றிடுவாய் மண்ணுலகை வெற்றி நடை போட்டுனிதம் வென்றிடுவாய் மண்ணுலகை வெற்றி நடை போட்டுனிதம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அருமை அருமை. ஐயோ, உண்மையா பெண்களின் நிலைமையை அப்படியே எடுத்து காட்டினீர்கள். தென்றல் என்ன வீசி நிதம், அந்த தெம்மாங்கு பாடாகையோ என்ற மாதிரி அந்த பாட்டிலேயே முதல் நான் மயங்கியே விட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் பாடுறதை கேட்க வேணும் போல் இருந்தது. அந்த மன்றில் ஒளிர் தரும் அந்த மங்கையரை நினைக்கும் போது உண்மையிலேயே மாதவன் செய்திட வேண்டும். பெண்களுக்கு சொல்லுவார்கள் மாதவன் செய்திட வேண்டும் பெண்ணாய் பிறப்பதற்கு என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒரு பெண்ணின் இசை கீதத்தை கேட்கும் போது கூட எங்களுக்கு ஒரு அளவில்லா ஒரு ஆனந்தம் வந்தது. அதாவது அந்த நாட்டார் பாடல் மாதிரி அந்த தென்றல் வடிவில அந்த தெம்மாங்கு பாடல் மாதிரி உங்களோட பாடல் அமைந்தது. எனக்கு பிடித்த வரி, போராடும் நிலையேது பொய்யான உலகினிலே பேராளுமை பெண்கள். இந்த பெண்கள் எப்பொழுதுமே போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா அந்த போராடும் நிலை எங்களுக்கு வேண்டாம், இனியும் போராடும் நிலை வேண்டாம். இந்த உலகத்துல நாங்கள் ஒன்றாக இருக்க வேணும். அதாவது உண்மையா பெண்களின் நிலை போராட்டம் தான், இல்லையண்டு இல்லை. ஆனால் அப்படியான நிலை வேண்டாம் எங்களுக்கு ஒரு நிலை வந்தது. விரிந்திடும் உலகினிலே விதிபவர் செல்வி இவள் உரிமை ஏற்றிய நிதம் உண்மையாக வாழ வேண்டும். அது அந்த உரிமைகள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அழகாக சொன்னீர்கள். அடுத்தது, வாடாத இன்பத்தை வையகமே சொருகின்ற சோராத உன் கரங்களிலே சொற்களாலே அந்த வர்ணிக்க முடியாத வரிகள் அவை. அதாவது வையகத்திலே வாரி வாரி வழங்குபவளும் பெண்தான், அதே நேரம் சோராத உள்ளமும் பெண்ணாகத்தான் இருக்கின்றார். அறிவியர் என்று பெண்களுக்கு ஒரு பெயர் உண்டு. நீங்கள் அறிவியர் கொண்டு வந்த நீங்கள் அழகாக. அறிவியர்கள் ஒரு அருந்தமிழ் செல்விகள் தான். பரிதி ஒளி தருவது போல அந்த சரித்திர தேரில் பவனி வருபவளும் பெண்ணே என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அழகான அந்த உவமைகள் எடுத்திருக்கிறீர்கள், பெண்களுக்கான பேர்கள். அதே நேரம் பட்டுருவு பாவையென படைத்திடு பெண்ணே சொரிந்திடும் பனிமலர் போல் நீ சோலையாக சோலைக்குள்ளே இருக்கும் மலரும் மலர்கள் போல் வாழ வேண்டும் என்று எண்ண தோன்றுகின்றது. ஏனென்று கேட்டால் அந்த சோலை கிளிகளாக சோலை மலர்களாக பெண்கள் எல்லாம் நகைப்போடு, அதாவது பூ அப்படி விரியுதோ அப்படி புன்னகைத்து இருக்க வேண்டும் என்பதை அதாவது என்னென்று சொல்ல வேண்டும் என்றால், அந்த நாட்டார் பாடலில் அந்த தாய் நிலத்தின் பகுதிகளை கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதாவது அதை கேட்கும்போது உண்மையிலே அருமையான பாடல், சிறப்பு, வாழ்த்துக்கள் சிவமணி. நல்ல வரி, அதாவது தேனான வரி, தெவிட்டாத தென்றல் போல் உங்கள் கவிதை தென்றலாக விழிந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி நன்றி. சிவமணியை தொடர்ந்து அடுத்து இந்திரா ஞானசேகரத்தை அழைப்போம். வாருங்கள் இந்திரா ஞானசேகரம், வாருங்கள். தலைமைக்கு வணக்கம். அனைத்து கவிஞர்களுக்கும் இனிய பணிவன்பான வணக்கம். எங்கள் குலதெய்வத்தை வணங்கிக் கொண்டு தமிழ் வணக்கம். செந்தமிழே தேந்தமிழே சுந்தரத்து தமிழமுதே, செந்தமிழே தேந்தமிழே சுந்தரத்து தமிழமுதே, சொந்தமாக எமையாளும் சிந்துகவி தமிழமுதே, சொந்தமாக எமையாளும் சிந்துகவி செந்தமிழே தமிழமுதே, வந்திடம்மா இமையாள வரமாக, வந்திடம்மா இமையாள வரமாக. தலைமை வணக்கம். தித்திக்கும் செந்தமிழும் சந்தத்தில் கவி படைக்கும், தித்திக்கும் செந்தமிழும் சந்தத்தில் கவி படைக்கும், சொத்தான தமிழில் சுடர்விட்டே எரிகின்றார், சொத்தான தமிழில் சுடர்விட்டே எரிகின்றார். முத்தையுமே எடுப்பது போல் மூழ்கிடுவார் தமிழுக்கள், முத்தையுமே எடுப்பது போல் மூழ்கிடுவார் தமிழுக்கள். இத்தரையில் வந்துதித்த இனித்திடம் தலைவியே, இத்தரையில் வந்துதித்த இனித்திடம் தலைவியே. வணக்கம். வணக்கம். TSSL கழகம் வழங்கும் மகளிர் தினத்தை
ஒட்டி சிறப்பு கவியரங்கம் சிறப்பாக நடக்க இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, சரித்திரம் படைத்திடு பெண்ணே தலைப்பில ஒரு கவிதை போகின்றேன். சிந்தித்து செயலாற்றும் சிறப்புடைய பெண்ணே, சிந்தித்து செயலாற்றும் சிறப்புடைய பெண்ணே, சொந்தத்தை தனதாக்கும் சோகமதை உள்வாங்கி, சொந்தத்தை தனதாக்கி சோகமதை உள்வாங்கி, பந்தத்தை பாதுகாத்து புதுமைகளை படைப்பாயே, பந்தத்தை பாதுகாத்து புதுமைகளை படைப்பாயே, வெந்து நின்று வேதனையை வரமாக்கும் பெண்ணினமே, வெந்து நின்று வேதனையை வரமாக்கும் பெண்ணினமே, வீரியமாய் உன்னுள் விளையும் சாகசத்தை, வீரியமாய் உன்னுள் விளையும் சாகசத்தை பார்போற்றும் புதுமை பெண்ணாய் படைத்திடு, பார்போற்றும் புதுமை பெண்ணாய் படைத்திடு. கார்கால மழை போல கனத்த சுமை நீ இறக்கி, கார்கால மழை போல கனத்த சுமை நீ இறக்கி, சீர்கொண்டு எழுவண்ணே சரித்திரம் படைத்திட, சீர்கொண்டு எழுவண்ணே சரித்திரம் படைத்திட. ஊரெல்லாம் உன்பெருமை உணர்வுடனே உரைக்கும், ஊரெல்லாம் உன்பெருமை உணர்வுடனே உரைக்கும். தார்மீக பண்பதனை தாரக மந்திரமாய், தார்மீக பண்பதனை தாரக மந்திரமாய், மார்பு தட்டி மகிழ்வுடனே மதிப்புடன் வாழ்வெண்ணே, மார்பு தட்டி மகிழ்வுடனே மதிப்புடன் வாழ்வெண்ணே. சோராது உன்மனமும் சுகந்தமாய் ஒளிர்ந்திடுமே, சோராது உன்மனமும் சுகந்தமாய் ஒளிர்ந்திடுமே. உலகத்தில் உன்வலிமை உணர்வார் யாருளர், உலகத்தில் உன்வலிமை உணர்வார் யாருளர். பலத்தை இழக்காமல் பண்புதனை பாதுகாத்து, பலத்தை இழக்காமல் பண்புதனை பாதுகாத்து, குலத்தை காத்து கூட்டமாய் வாழ்ந்துமே, குலத்தை காத்து கூட்டமாய் வாழ்ந்துமே. கலங்காது சரித்திரம் படைத்திடு பெண்ணே, கலங்காது சரித்திரம் படைத்திடு பெண்ணே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அந்த கலங்காது சரித்திரம் படைத்திடு பெண்ணே, குலத்தை காப்பாற்ற வேணும் என்று சொன்னீங்கள். உண்மையிலேயே ஒரு பெண்தான் அந்த பந்த வாசத்தை கட்டி எழுப்புற ஒருவியாக இருப்பாள். அது ஒரு குடும்பத்துக்கு அப்படித்தான் இருக்கும். அப்படி அந்த நிலையை பார்த்தீங்கள் என்றால், அந்த ஒரு சொந்தத்தை பந்தத்தை அதே நேரம் சிந்தித்து செயலாற்றுற திறன் அத்தனையும் ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்கும். ஏனென்றால் இல்லறத்தின் அரசியாகவும் ஒரு குடும்பத்தின் இதய வீணையாகவும் இருப்பவள் பெண்தான். ஆகவே அந்த பெண்ணை அழகாக வீரியமாக உன்னுள் விளங்கும் சாகரத்தை, நீங்க சொன்னீங்க சாகரத்தை என்ன சாகசத்தையாம், அந்த பெண்கள் வீரியமாக அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு செயற்பாடு, அதாவது ஒரு சாகசமான செயற்பாடு இதுவையும் கட்டி எழுப்பக்கூடிய திறன் அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஆதலால் தான் ஊரெல்லாம் முன்பெருமை உரைக்கும், ஒரு பெண்ணின் பெருமையை ஊரெல்லாம் உரைக்கக்கூடியது. சோராமல் உன்மனமும் சுகந்தமாய் ஒளி வீசும் என்று சொன்னீர்கள். அருமையான ஒரு வரி. சோகமாய் மனமும் சுகந்தமாய் ஒளி வீசும். எப்போதும் பெண்கள் எந்த சோகம் இருந்தாலும் அந்த சோகத்தை காட்டாமல் மலர்ந்த புன்னகையோடு வாழ்வாளானால் அந்த குடும்பமே சிறக்கும். எப்போதும் சொல்வார்கள் பெண்கள் கண்கள் என்று சொல்வார்கள். கண்கள் எப்போதும் ஒளிமயமாக இருக்கும். அதுபோல பூக்கள் ஒளிர்வது போல் பெண்களும் வீட்டில் ஒளிமயமாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சோராது உன்மனமும் சுகந்தமாய் ஒரு நறுமணம் வீசுகின்ற சுகந்தமாய் அந்த இல்லறத்துக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான கவிதை. அதை விட சிறப்புடை பெண்ணே, பெண்கள் என்றாலே அதில் சிறப்பு இருக்க வேண்டும். அந்த சிறப்புகளில ஒரு பெருமை எங்களுக்குள் இருக்கின்றது. அப்படியாக இருந்தால்தான் பந்தத்தை பாசத்தை சொந்தத்தை கட்டி எழுப்புகின்ற பெண்ணை நாங்கள் இந்த புவியில, அதாவது இந்த புலம்பெயர் வாழ்வில காண வேண்டும் என்பது உண்மை. அந்த வகையில் உங்களோட கவிதைக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் இந்திரா ஞானசேகரம். நன்றி. அடுத்து சுரேஷ் பாரதியை அழைச்சு கொண்டு ஏனையவர்கள் பாடசாலைக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அழைக்கின்றேன். சுரேஷ் பாரதி அவசரமாக போட்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சுரேஷ், வாருங்கள். அன்னை தமிழையும் அறுவை பாரதியை முதலில் வணங்கி இன்றைய TSS SEM TV வழங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு
எங்களது மரியாதைக்குரிய அம்மாவின் தலைமைக்கு முதல் வணக்கம் சொல்லி வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதரிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து தொடங்குகிறேன். பெண்ணே நீ ஏது உலகு, இருண்ட கண்டத்திருந்து ஒரு தாய், இருண்ட கண்டத்திருந்து ஒரு தாய் ஈன்றதனாலே மண்ணில் தவழ்ந்து, இருண்ட கண்டத்திருந்து ஒரு தாய் ஈன்றதனாலே மண்ணில் தவழ்ந்து, திரண்டு பல்குடியாக பெருகி, திரண்டு பல்குடியாக பெருகி, திசைகள் எல்லாம் கொடியது நாட்டி, வறண்ட பாலை நிலமும் வசமாய் வற்றா மாப்புகள் வெண்ணை சேர்ந்தால், வறண்ட பாலை நிலமும் வசமாய் வற்றா மாப்புகள் வெண்ணை சேர்ந்தால், மிரண்ட ஆணினம் இன்னமும் தம் கீழ், மிரண்ட ஆணினம் எங்கள் மிதிபட்டிருக்க எண்ணுதல் சரியோ, மிரண்ட ஆணினம் இன்னமும் தம் கீழ் மிதிபட்டிருக்க எண்ணுதல் சரியோ. பெண்ணே நீ இலை என்றால் புவியும், பெண்ணே நீ இலை என்றால் புவியும், வெறுங்கல் மண்ணாய் கருந்துளைக்குள்ளே வெண்ணெய் போலே ஈர்ப்பின் விளைவாய், வெண்ணெய் போலே ஈர்ப்பின் விளைவாய் வழுக்கி அமிழும் வாய்ப்பது இளையேல், விண்கல் ஏதும் மோதுவதாலே, விண்கல் ஏதும் மோதுவதாலே வெடித்து சிதறி வசித்திட இயலா, தன்மை இழந்து வெம்மை கூடி தகுதியும் குறைந்து காணா போகும், தன்மை இழந்து வெம்மை கூடி தகுதியும் குறைந்து காணா போகும். அறிவியலாக்கம் அத்துணை சிறப்பும் பல்லுயிர் அவனியில் மனிதரை தவிர்த்து, அறிவியலாக்கம் அத்துணை சிறப்பும் பல்லுயிர் அவனியில் மனிதரை தவிர்த்து, குறிபடா வாழ்ந்து முடிகிற நிலையில் எண்ணிய யாவும் முடித்திட துணியும், செறிவதில் மானுட சமூகம் திகழ, செறிவதில் மானுட சமூகம் திகழ, சீர்மிகு பங்களிப்பதனில் சிறக்கும், செறிவுடன் மானுட சமூகம் திகழ, சீர்மிகு பங்களிப்பதனில் சிறக்கும், மறுத்திட முடியா சரிநிகர் உன்னை, மறுத்திட முடியா சரிநிகர் உன்னை பெருங்கொடையாக தந்தது இயற்கை, மறுத்திட முடியா சரிநிகர் உன்னை பெருங்கொடையாக தந்தது இயற்கை என உங்கள் அத்துணை பேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி, பெண்ணே நீ இன்றி ஏது உலகு என்பது உண்மை என வலியுறுத்தி கவிதை நிறைவு செய்யும் கவிஞர் சா. சுரேஷ் பாரதி கும்மிடிப்பூண்டி. வாய்ப்புக்கு பெருநன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சுரேஷ். ஆம், அதாவது செறிவதில் மானுட திசையாக சீர்மிகு சிறப்பாக மறுத்திட முடியா பெரும்படை பெண்ணே என்று சொன்னீங்கள். ஆம், நிச்சயம் அந்த உலகத்தில மறுத்திட முடியாத பெரும் பாக்கியம் உள்ளவள் பெண்தான். அதனால்தான் ஆணினத்தில மிதிபட்டு இருக்கையில் வெண்ணை போல் வெம்மை கூடியிருக்கும். சில நேரம் அடிமகளாக்கப்படுற ஒரு சம்பவங்கள் ஆண்களால் இருக்கிறது தான். ஆனால் இன்று அடிமகள் இல்லை பெண்கள் என்பது பாரதி 19ஆம் நூற்றாண்டிலே கூறிவிட்டார். இருந்தாலும் அந்த அடிமை சாசனங்கள் இருந்தாலும் இப்பொழுது வார பெண்ணுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. சில நேரம் 5 விதமான தடைகள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து பெண்கள் தங்கள் ஆற்றலை நிலைநாட்ட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். விண் என்ன, மண் என்ன, நீர் என்ன, கடல் என்ன, அத்தனையிலுமே பெண்கள் சிறந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் அந்த பெண்ணை போல வெம்மை கூடி திரண்டு வந்தாலும் பெண்மையை நாங்கள் இழிவு செய்யவும் கூடாது, பெண்மையை நாங்கள் இழக்கவும் கூடாது. ஏனென்றால் அறிவியலாக்கங்கள் அத்துணை நிலையிலும் குறிபடாது உயர்ந்து நிற்கின்ற நிலையில் பார்க்கும்போது அறிவிட பெண்கள் தான் சரித்திரம் படைத்த பெண்களாக இன்று இருக்கிறார்கள் என்ற உண்மையையும் அழகாக கூறி நின்றீர்கள். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சுரேஷ் பாரதி. அடுத்து சக்தி சுனீல் சங்கரை அழைக்கின்றேன். வாருங்கள் சக்தி. அடுத்ததாக என்ன கூப்பிடுங்களா? ஆமாம், அவர் மைக்கில் ஓவில நிக்கிறார். அப்ப சக்தி, ஓகே, நீங்க வாங்க கங்கா. அடுத்து கங்கா ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து வருகிறார். வாருங்கள் கங்கா. அனைவருக்கும் இனிய வணக்கம். அழகன் முருகன் தாள் பணிந்து அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கிக் கொண்டு மகளிர் தின சிறப்பரங்கு தரும் TS செல்முக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு கவித்தலைமை தமிழ்மணி நகுலா சிவராமனுக்கு வண்டமிழ் வணக்கம். என்னுடன் கவி பாடும் சக கவிஞர்களுக்கும் பைந்தமிழ் வாழ்த்துக்கள் கூறி வரவேற்றுக் கொண்டு எனது கவிதைக்குள் வருகின்றேன். பெண்ணே நீ இன்று ஏது உலகு,
மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும். மண்ணுலகில் ஜீவராசிகள் ஆணும் பெண்ணும் தானே. ஆண்டவர் ராதாமை படைத்தார் முதலில், அது சரியாக படவில்லை என ஏவாளை படைத்தார் பின்பு. சிவன் ஆண்தானே, சக்தி பெண்தானே, சரிபாதி என சிவசக்தி ஆகவில்லையா? பெண்கள் நாட்டின் கண்கள், வீட்டின் தூண்கள். வீட்டில் பெண் இல்லையெனில் வீடு வீடா இல்லை, மயானமாகும். வீட்டில் பெண்ணில்லை எனில் வீடு வீடா இல்லை, மயானமாகும். ஏட்டினையும் எழுதி வைத்தார் பெண் அறிவிலும் சிறந்தவள் என்று. ஏட்டினையும் எழுதி வைத்தார் பெண் அறிவிலும் சிறந்தவர் என்று. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் சொல்லுவார்கள். பெண் அடக்கியும் ஆளுவாள், அடங்கியும் போவாள். பெண் அடக்கியும் ஆளுவாள், அடங்கியும் போவாள். பெண்ணால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். பெண்ணால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். பெண்ணினால் ஆகாதது ஒன்றுமில்லை. பெண்ணினால் ஆகாதது ஒன்றுமில்லை. கண்ணகியின் மதுரை எரிப்பு, கண்ணகியின் மதுரை எரிப்பு இதற்கு எடுத்துக்காட்டு. கவிதை பாட பெண் வேண்டும், கற்பனை வர்ணனை. கவிதை பாட பெண் வேண்டும், கற்பனை வர்ணனை. காதலிக்க பெண் வேண்டும், அன்பு ஸ்பரிசம். காதலிக்க பெண் வேண்டும், அன்பு ஸ்பரிசம். பிள்ளை பெற்றுக்க பெண் வேண்டும், கருவறை தாய்ப்பால். பிள்ளை பெற்றுக்க பெண் வேண்டும், கருவறை தாய்ப்பால். பெண்ணே நீ இன்று ஏது உலகு, பெண்ணே நீ இன்று ஏது உலகு. ஆண் மட்டும் இருந்து பிரயோசனம் இல்லை, ஆண் மட்டும் இருந்தால் பிரயோசனம் இல்லை. பெண்கள் இல்லாத உலகத்திலே ஆண்களினாலே ஏது பயன். பெண்கள் இல்லாத உலகத்திலே ஆண்களினாலே ஏது பயன். பெண்ணே நீ இன்று ஏது உலகு என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பாடசாலை செல்ல வேண்டும், அதனால் அவசரமாக செல்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி கங்கா ஸ்டாலின். இணைந்து கொண்டதுக்கு முதலில் சிறப்பு வாழ்த்துக்களை நாங்களும் வழங்குகின்றோம். TSSL சார்பாக உங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஆம், அருமையான ஒரு தலைப்பை எடுத்தீர்கள். பெண்ணே நீயின்றி ஏது உலகு. உண்மையிலே அவருக்கு கேட்டது அத்தனையுமே ஒரு சரியான ஒன்றுதான். நீயின்றி, அதாவது மண்ணிலே ஜீவராசிகள் வருவதற்கு சிவம்பாதி சக்திவாதி. அந்த நாங்கள் சொல்லுவோம் எப்படி என்றால், ஆதாம் ஏவாள் படைத்த இனமே ஆணும் பெண்ணும் தான். ஆகவே அந்த ஆண் பெண் இனத்திலேயே பார்க்கும்போது அந்த பெண்ணினம்தான் பெருமையாக பேசப்படுறாள் என்ற நாட்டின் கண்கள் வீட்டின் தூண்கள் என்று சொன்னீர்கள். அழகாக இருந்தது. நாட்டின் கண்கள் என்று சொன்னாலும் வீட்டின் தூண்கள் அவர்கள்தான். அதனாலதான் ஏட்டையும் ஏட்டிலே எழுதி வைத்தான் பாரதி அன்று. அதே நேரம் ஒரு ஆணின் வெற்றிக்கு பெண் இருப்பாள் என்பது நிச்சயமான உண்மை. எத்தனையோ அட்வைஸுகள், எத்தனையோ உதவிகளை நாங்கள் செய்திருப்போம் என்பது உண்மையான ஒன்றுதான். ஆக்க முடியாததை ஆக்கியும் காட்டுவாள், அழிக்க வேண்டியதை அழித்தும் காட்டுவாள். இதனால் தான் பூகம்பமாக புறப்படுகிறதும் பெண்தான். அதாவது அலைகடலும் சுனாமியாக வெடிக்கிறதும் அங்கும் பெண்ணாகத்தான் இருப்பாள். ஆகவே ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் பெண் என்பதை அழகாக சொன்னீர்கள். ஆனாலும் அந்த அருமையாக எனக்கு பிடித்தது, கவிதை பாடும் பெண் அவள், அன்புக்கு அவள் பரிசாக அந்த காதல் கொடுக்க, அந்த காதல் என்று வரைக்க பெண் அன்பு பரிசம் பாசம் அத்தனையுமே கொடுக்கின்றாள். அதே நேரம் கருவறையில் உயிர் கொடுக்கும் தாயாக தாய்ப்பாலாக தாய்ப்பால் கொடுக்கும் அன்னையாக இருப்பவளும் அந்த பெண் தான். ஆகவே அந்த பெண் எத்தனையோ வடிவங்களில இந்த பூமியில இருக்கிறாள் என்பதை அழகாக காட்டி நின்றீர்கள். ஆம், சிறப்பான கவிதை, நல்ல உவமானங்கள் பெண்களுக்கு கொண்டு வந்தீர்கள். அந்த வீட்டின் தூண்கள் ஆக இருப்பவர்களும் பெண் தான், நாட்டின் கண்களாக இருப்பவர்களும் பெண்கள் தான் என்பதை அழகாக அற்புதமாக சொன்ன. உங்களோட கவிதைக்கு வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நன்றி, நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடருங்கள். ஆம், நன்றி, நன்றி. ஆம், அடுத்த கவியை எடுத்து வருகிறார் சக்தி சுனீதி சங்கர். நீங்கள் ஸ்கூலுக்கு போக வேணும் என்று நீங்கள் வாரீங்களா சக்தி? ஆம், சக்தி அம்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் என்று. ஆம், அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்த நீங்கள் இன்னும் ஒருவரை எடுங்க. சரி, ஓகே. அடுத்து திரிபுர சுந்தரி உங்களை அழைக்கிறேன்.
ஆம் ஆம் திரிபுர சுந்தரிய பின்னர் நான் நினைக்கிறேன். ஆம் சரி, அடுத்தது நீங்கள வீடியோ போட்டு கொண்டு வர நான் உங்களை எடுக்கிறேன். திரிபுர சுந்தரி வாருங்கள். வணக்கம் சகோதரி. வணக்கம் வணக்கம். தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக. கலப்புக்கும் நீயே கடலாகி நில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே, உனக்கு என் முதல் வணக்கம். TSS செல்வம் வழங்கும் கவியரங்குக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தலைமையேற்று ரொம்ப அருமையாக ஒவ்வொரு முறையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் சகோதரி ஜெர்மனியின் செந்தேன் மழை சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நான் கவி பாட உள்ள தலைப்பு பெண்ணே நீயின்றி ஏது உலகு. பெண்ணே, நீதான் அன்பு, நீதான் கருணை, நீதான் படைப்பின் அழகு. பெண்ணே, நீதான் அன்பு, நீதான் கருணை, நீதான் படைப்பின் அழகு. நீதான் ஒளி, நீதான் சக்தி. நீ இல்லாமல் உலகம் வறண்டு போகும், நீ இல்லாமல் உலகம் வறண்டு போகும். பெண்ணே, உன் அருகில் இருக்கும் பொழுது வாழ்க்கை பூத்து குலுங்குகிறது. பெண்ணே, உன் அருகில் இருக்கும் பொழுது வாழ்க்கை பூத்து குலுங்குகிறது. உன் கண்ணீர் முத்து, உன் கண்ணீர் முத்து, உன் இதயம் கடல், உன் இதயம் கடல். உன் புன்னகை சூரியன், உன் புன்னகை சூரியன். உன் அன்பு இல்லை என்றால் உலகம் இருட்டு, உன் அன்பு இல்லை என்றால் உலகம் இருட்டு. நீ தாயாய், நீ சகோதரியாய், நீ மனைவியாய், நீ மகளாய், நீ பெயர்த்தியாய், நீ பூட்டியாய், நீ தோழியாய், நீ யாதுமாகி நின்றாய் பெண்ணே. நீ யாதுமாகி நின்றாய் பெண்ணே. நீ மண்ணின் மைந்தி, உன் அரவணைப்பில் உலகம்தான் பூக்கிறது. நீ மண்ணின் மைந்தி, உன் அரவணைப்பில் தான் உலகம் பூக்கிறது பெண்ணே. நீயின்றி அமையாத உலகு பெண்ணே, நீயின்றி அமையாத உலகு பெண்ணே. உன் பாதம் தொட்டு வணங்குகிறேன், உன் பாதம் தொட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுவார்கள், நீரின்றி அமையாத உலகம், இன்று நீயின்றி அமையாத உலகு என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்களா? சிறப்பு சிறப்பு. பெண்ணே, நிதம் உன் அன்பு, நிதம் உன் அன்புக்கு அடிமை என்று சொல்வார்கள். நீதான் கருணை, நீதான் ஒளி, நீதான் மண், நீதான் நதி என்று சொல்லுவார்கள் பெண்களை. அப்படி அழகாக அந்த நீதான் எங்களுக்கு உயிர் என்ற போல. நீ இல்லாமல் உலகம் ஏது? நீரின்றி அமையாத உலகம், நீயின்றி இல்லாத உலகம், அதாவது நீயின்றி அமையாத உலகம். உன் கண்ணில் முத்து, உன் புன்னகை சூரியன். நிச்சயம் உன் கண்ணில் முத்து, உன் புன்னகை சூரியன். நீ யாதுமாகி நின்றாய். யாதுமாகி நிற்பவள் ஒரு பெண்ணாகத்தான் இருப்பாள். யாதுமாகி ஜாவையுமாகி ஏதுமாகி எவையாகி எல்லாம் நீதான் பெண்ணே என்று சொல்ல வேண்டும் போல் உங்கள கவிதைக்கு இருந்தது. மிகச் சிறப்பு. அதாவது எண்ணம் புதிது, வண்ணம் புதிது, வார்ப்பு கோர்ப்பு அத்தனையும் புதிது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அடுத்து நாங்கள் சக்தி சுமேனி சங்கரை அழைத்துக் கொள்ளுகிறோம். ஜெர்மனியில் இருந்து வருகிறார். பாருங்கள் சக்தி. அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு நேரடியாகவே கவிதை அரங்குக்குள் வருகின்றேன். எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்குகின்றேன். எல்லோரும் சிரமமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லோருக்குமாக இறைவனை வணங்கி தமிழ் வாழ்த்து. தனித்துவ மொழியாம் தொன்மைக்குள் தமிழே, கனிவுடன் உன்னை கனமது செய்வேன். பரதியின் சுடராய் பாரினில் மிளிர்வாய், வரிகளில் வணக்கம் வழங்கியே மகிழ்வேன் என்று என் அன்னை மொழியாகிய மொழியை நான் வணங்கி திருமதி நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூறி
சபையில் உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு, பெண்ணே நீ இன்றி உலகு ஏது, பெண்ணே நீ இன்றி உலகு ஏது, கடுகதியாய் இயங்கிடுவாள், கடமைகள் மேல் கண்ணும் கருத்துமாக இருந்திடுவாள், கனிவுடனே காப்பாள், சிடுசிடுக்க மாட்டாளே, சிந்தையெல்லாம் கூர்மை, சிற்றுளியாய் செதுக்கிடுவாள், சீராக ஆர்வம் மிடுக்குடனே மேதினியில் மெலிந்திடுவாள், என்றும் மீனை போல் துடித்திடுவாள், மிடிகளாலே ஆனால் மீனை போல் துடித்திடுவாள், மிடிகளாலே ஆனால் துடுப்பையும் தான் வலித்திடுவாள், துவண்டிடவே மாட்டாள், துடுப்பையும் தான் வலித்திடுவாள், துவண்டிடவே மாட்டாள், தூக்கமும் தான் தொலைத்திடுவாள், துளங்கிடவே செய்வாள். அந்த பெண்ணின்றி உலகு ஏது, ஏரியிலே தாமரை போல் எழிலுடனே நிற்பாள், ஏற்றத்தின் படிகளாக எகிரியேதான் வாழ்வாள், ஏற்றத்தின் படிகளாக எகிரியேதான் வாழ்வாள், பாரினிலே பாசமுடன் பாவியவள் தாயாய் பார்த்திடுவாள், பாரினிலே பாசமுடன் பாவியவள் தாயாய் பார்த்திடுவாள், வளர்த்திடுவாள், பண்புடனே இல்லம் தூரிகையாய் துளக்கிடுவாள், துயரங்கள் நோக்காள், தூரிகையாய் துளக்கிடுவாள், துயரங்கள் நோக்காள், துரிதமாக செயல்படுவாள், தூங்கவுமே மாட்டாள், துரிதமாக செயல்படுவாள், தூங்கவுமே மாட்டாள், காரிகைகள் எவ்வளவு கடமையிலே செம்மை, காரிகைகள் எவ்வளவு கடமையிலே செம்மை, கண்ணெனவே குடும்பத்தை காப்பவள் பெண்தான், கண்ணெனவே குடும்பத்தை காப்பவள் பெண்தான் என்று, பெண்ணே நீ இன்றி உலகு ஏது என்று என்னுடைய கவிதையை முடித்து நன்றி கூறுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நன்றி நன்றி சங்கர். இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டதுக்கு முதலில் மனமார்ந்த பாராட்டுக்கள் உங்களுக்கு. TSSL உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறது. அந்த பெண்களை சிற்றுளியாய் கூர்மை, ஆமாம், அதாவது சிந்தையில் கூர்மை, சிற்றுளியாய் மிதந்திடுவாள் பெண்ணே என்று வர்ணித்திருந்தீர்கள். அதே நேரம் துடுப்பை வலிக்கின்ற ஒரு ஓடம் போகும்போது அந்த துடுப்பை வலிக்கின்ற, அதாவது குடும்ப சுமைகளை தாங்கி கொண்டிருப்பவள் அல்லது குடும்ப வண்டியை இழுத்து கொண்டிருப்பவள் துடுப்பாக பெண்ணேதான், அதாவது பெண்கள் தான் இருப்பார்கள் என்பது உண்மையான ஒன்றுதான். பெண்ணே நீயின்றி ஏது உலகு, நிச்சயம் பெண்கள் இல்லாத உலகு, அங்கு கண்களும் இல்லை, தூண்களும் இல்லை, காவியங்களும் இல்லை என்றுதான் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஏரியிலே தாமரை பூ போல் ஒரு ஏரியை நாங்கள் பார்க்கும்போது அது அமைதியாக இருந்தாலும் அதில் மலர்ந்திருக்கின்ற தாமரையை காணும் போது ஆகா என்ன அழகு இந்த தாமரை பூ என்று நாங்கள் விதந்து பார்ப்பதுண்டு. அதுபோல ஒரு குடும்பம் சீராக இயங்க வேண்டுமானால் பெண்கள் அங்கு தாமரைகள் போல் இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னீர்கள். ஏற்றமுடன் நிற்பாள். எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்தை இறக்காமல் ஏற்றமுடன் வாழ வைப்பவள் பெண்ணாகத்தான் இருப்பாள். அங்கே துரிதமாக செயற்பாடுகளும் அதே நேரம் பாசமுடன் தாயாக, அன்னையாக, மாதாக, மனையாளாக அப்படி பார்க்க ஒரு பெண்தான் எல்லா திருவுருவத்தையும் கொண்ட ஒரு அழகிய உருவமாக காட்சி தருவாள். அப்படி பார்க்கும்போது பண்புடை ஒரு மகளிர் பெண்கள் தான். அந்த நிலையிலே கண்ணிலே தெரிகின்ற ஒரு காவியமாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை, அதே நேரம் அப்படி பெண்கள் தான் துரிதமாக செயற்படுகிறார்கள் என்பதையும் அழகாக சொன்னீர்கள். சிற்றுளியாய் மிதந்திடுவாள் என்றால் அந்த உளி எவ்வளவு வேகமாக ஒரு மரத்தை
பிளந்து அல்லது சிலையை வடிக்க சிப்பிக்கு உளி எவ்வளவு தேவையோ அதுபோல அந்த குடும்பத்தை செதுக்குபவர்கள் பெண்கள் தான் என்பதை அழகான ஒரு உபமானமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். மிடிமைகளையும் தாங்குபவள் பெண். மிடிமை என்றால் துன்பம். அந்த துன்பத்தையும் தாங்குபவள் பெண். அதே நேரம் சிற்றுளியாய் சிறப்படைபவளும் சிற்றுளியாய் இருப்பவளும் பெண்கள் தான். ஆகவே சிந்தையில் கூர்மையாய் நிந்தையே மற்றவர்களை நிந்தனை செய்யாமல் விந்தனை செய்யும் பெண்களை நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வரவேற்போம். அந்த வகையில் உங்களுடைய கவிதை சிறப்பாக அமைந்தது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி அன்புடனும் நன்றியுடனும் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். பாடசாலைக்கு அவர் செல்ல வேண்டும், அதனால் புறப்படுகிறார். அடுத்து நாங்கள் விஜயகுமாரியை அழைத்துக் கொள்கிறோம். வாருங்கள் விஜயகுமாரி. எங்கள் விஜயகுமாரி, முனைவர் விஜயகுமாரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிக்கிறீங்களா? நிக்கிறார். கேக்குதா விஜயகுமாரி? அழைத்த உடனே வருவதுதான் சிறப்பு. சரி, அடுத்த ஆளை அழைக்கின்றேன். அடுத்த ராஜேந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம் ராஜேந்திரன். இணைந்து கொண்ட ஒழுங்கில் அழைக்கிறேன். அனைவரும் குறை நினைக்காமல் பொறுமையோடு காத்திருங்கள். ஓ, நல்ல மின்னி மின்னி பூச்சிகள வெளிச்சங்கள் தெரியுது. அட, ஆளே அந்த நிறம் அதுக்கு. சரி சரி, நல்ல மின்னி மின்னி பூச்சியா ஒளிருது. தம்பி தம்பி ஒரு 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 கவிதை படி சொல்லிக்கிறேன். கொஞ்சம் லைட் கொஞ்சம் அடிங்க. ஆன்லைன். வணக்கம் 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 வணக்கம். லண்டன் சார். லண்டன் இல்லை, இது ஜெர்மனி. வாழ்த்துக்கள். நகலாக்காவுக்கு வாழ்த்துக்கள். அகில உலகமே சேர்ந்திருந்து மகளிர் தினத்தை கவிதையை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நிச்சயம். அதே நேரத்தில் பெண்ணாய் பிறந்து விட்டாயே என புண்பட்டு போன என் தாயே, நான் பெண்ணாய் பிறக்கவில்லை, இந்த பூமியை புதுப்பிக்க வந்த புதுமை பெண்ணாய் பிறந்திருக்கிறேன் என சொல்ல வந்திருக்கிறாள் ஒரு பெண். பெண் எனப்படுபவள் கவிஞர்களின் பார்வையில் கவிதையாகவே இனிக்கிறாள். பெண் எனப்படுபவள் கவிஞர்களின் பார்வையில் கவிதையாகவே இனிக்கிறாள். காளையர்களின் பார்வையில் காதலியாகவே இனிக்கிறாள். காளையர்களின் பார்வையில் காதலியாகவே இனிக்கிறாள். தம்பிகளின் பார்வையில் அக்காவாகவே இனிக்கிறாள். தம்பிகளின் பார்வையில் அக்காவாகவே இனிக்கிறாள். அரும்புகளின் பார்வையில் அம்மாவாகவே இனிக்கிறாள். அரும்புகளின் பார்வையில் அம்மாவாகவே இனிக்கிறாள். இப்படி எல்லாமாகவே இனிக்கிறாள். அவள் நல்லாத்தான் சமைக்கிறாள். இப்படி எல்லாமாக இனிக்கிறாள். அவள் நல்லாத்தான் சமைக்கிறாள். உணவோடு சேர்த்து நல் உலகையும், உணவோடு சேர்த்து நல் உலகையும். நன்றி நன்றி நன்றி. ஒரு ஆண் பெண்ணை பாடுவதென்றால் அது இன்னொரு பக்கம் மகிமைதான். ஏனென்றால் பெண்களை பாடுவது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா ஆண்கள் கவிதையாக கொண்டு வாரார்கள், கதையாக கொண்டு வாரார்கள். தம்பிகளின் பார்வையில் அக்காவாகிறார், அரும்புகளின் பார்வையில் அம்மாவாகிறார், நல்லாக சமைக்கவும் தெரிகின்றார். நானிலத்தில் இருக்கின்ற பெண்களும் அதை உரைக்கின்றார். அந்த பெண்களின் பெருமைகளை அழகாக சொன்னீர்கள். அதாவது சமைக்க மட்டும் தெரிய வேணுமென்றில்லை, சரித்திரமாக படைக்கக்கூடிய அத்தனை செயலும் செய்பவள் தான் பெண். அது ஒரு குடும்பத்தை பார்த்தால் அங்கு தாயாக இருக்கின்றாள், தாதியாக இருக்கின்றாள், மனைவியாக இருக்கின்றாள், மனையாளாக இருக்கின்றாள், இல்லறத்தின் அரசியாகவும் இயங்குகின்ற பேரொளி அவள்தான். அப்படி பார்க்கும்போது கவிதை ஒரு பெண்தான், அந்த நடையும் ஒரு பெண்தான். அவை பெண்ணாகவே உலகத்தை வர்ணித்தவர்கள் புலவர்கள். அந்த வகையில் நீங்களும் அந்த பெண்களுக்கு ஒரு நல்ல வகையான ஒரு விளக்கத்தை கொண்டு வந்தீர்கள். அது சகோதரன் சகோதரியை கூப்பிட்டாலும் அக்கா, அம்மா, அஞ்சி, அத்தை என்று வரையக்குள்ள வந்து அந்த பெண்களுக்கு ஒரு மகிமைதான் இருக்கின்றது.
அதே நேரம் இந்த மகளிர் தினத்தில ஒரு ஆண்கள் கவிதை வாசித்தால் எப்படி இருக்கும் என்று அந்த பெண்களை விதந்து கூறிய கவிதை உண்மையிலேயே ஷோர்ட்டாக இருந்தாலும் ஸ்வீட்டாக இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உங்களுக்கு. நன்றி 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 இணைந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. நன்றி நன்றி. விடை- முத்து விடைபெறுகிறேன். ராஜசேகரன் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆம். சரி. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் முத்து ராஜசேகரன், வாருங்கள் வாருங்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கையில் மிக்க மகிழ்ச்சி. ஆமா, இந்தியாவில் இருக்கின்றேன். உடனே இப்போதான் தகுதி எழுதினேன். சரி சரி. ஆம். ஓகே. எங்க உங்களோட முதற்கான் திருமுகத்தோட வாங்குவன், உங்களோட திருமுகத்தோட. இல்ல, வெளியில இருக்கிறதா? சரி சரியா. தமிழுக்கு முதல் வணக்கம். எங்கள் வழிகாட்டி, கவியரங்க தலைமை, பட்டிமன்ற தலைமை என்று எங்களும் முன்னோடியாக விளங்கக்கூடிய அக்காவிற்கு இரண்டாவது வணக்கம். மகளிர் தின இந்த நிகழ்வில் என்னையும் இணைத்துக் கொண்ட எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது எனது கவிதைக்குள் செல்கின்றேன். பெண்ணே நீ இன்றி ஏது உலகு. அதிகாலை கனவிலும் அம்மாவின் முகம், கிடைத்தன ஆயிரம் ஆசீர்வாதங்கள். வீட்டின் பூஜை அறையில் அம்மனின் முகம், கிடைத்தது அன்னையின் தரிசனம். காலையில் கண் விழித்தேன், மகளின் முத்தமும் பெற்றேன். ஒற்றை விடியலில் 1000 பூக்களை மலர கண்டேன். இதமான காலையில் இனிதான தேநீர், என்னவளின் கைகள் தொட இனிப்புகளும் ஏராளம். தெருமுனை வரும் பாட்டியின் குரல் ஓங்கி ஒலிக்கும் காதில், அவள் இறந்த பிறகும் உயிரோடு உயிராக. திருமணம் செய்து மறுவீடு சென்றால் வீட்டின் தலைமகள் அக்கா. அவள் வீட்டில் இருந்த போது 1000 சண்டைகள். இன்று அவள் இல்லாத வீடு இருட்டின் சப்தங்கள். வீட்டின் இளையவள், தங்கையானவள், தங்கமாக வளர்ந்தவள். வேறொரு வீடு சென்றால் வீடே சரியாக மாற்றியும் சென்றாள். அம்மனாக, அம்மாவாக, அக்காவாக, தங்கையாக, தாரமாக, தலைமகளாக, பெண்ணே நீ இன்றி ஏது உலகு. நன்றிகள். ஒரு வித்தியாசம். இப்போ நான் நீண்ட காலத்துக்கு பிறகு கேட்கிறேன். அதாவது சகோதரன் குரல் முத்து ராஜசேகரன் உண்மையிலேயே நகைச்சுவையாக கவிதை பாடுவதில் வல்லவர்கள். நீண்ட காலம் உங்களோட இணையவில்லை என்று கவலையாக இருக்கிறது. ஆனாலும் உங்களோட பாணி ஒரு வித்தியாசமான ஒரு பாணி. பெண்ணே நீயின்றி ஏது உலகு. அதிகாலையிலே பூக்கின்ற பூக்களைப் போல அந்த பெண்கள் இருப்பார்கள். வீட்டின் பூசை அறையிலும் உன்முகம்தான் அம்மா. நிச்சயம் அந்த தாய் கூட்டி கொண்டு போய் குழந்தைகளை அந்த சின்ன வயதிலேயே அந்த இறைவனை காட்டி வழிபடுற தன்மையை பார்க்க தாய்முகம் போல் அந்த இரவியின் முகம் என்று காட்டிக்கொள்ளுவார்கள். அதை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு தன்மை எங்களிடம் இருக்கின்றது. ஒற்ற விடியலிலும் 1000 வண்ணங்கள். நிச்சயம். அதாவது ஒரு விடியலை பார்க்கும்போது அது கூட ஒரு பெண் தான். என்னால் விடிந்தவுடன் அதிகாலையில் எழுபவளும் பெண்தான், அந்த விடிவெள்ளி எழுவதும் அதிகாலை தான். ஆகவே அந்த பெண்ணை நீங்கள் ஒற்ற விடியலிலும் 1000 எண்ணங்கள், 1000 பார்வைகள். நிச்சயம் உண்மையான ஒன்றுதான். தெருமுனை வரும் பாட்டியின் குரல் கூட, பால்விக்கிற அந்த பாட்டிக்கு அதிகாலையில் வரும் முகம் கூட ஒரு அம்மா முகம் போல் இருக்கும். திருமணம் செய்து மறுவீடு செல்வாள் அக்கா. உண்மையிலேயே எனக்கு என்னுடைய நிலையை உணர்த்தி இருந்தது. காரணம், நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது எனது அக்கா திருமணம் செய்து எங்களோட இருக்கிறேன்னு சொல்லி, ஆனால் அத்தான் வீட்டையே போயிட்டா. எனக்கோ அன்றுதான் சமையல் இதுகள் அத்தனையுமே தனிமையாக நின்று செய்து படித்து அதை சமைத்து காலையில பாடசாலைக்கு செல்வதென்றால் இப்படி 2 மணிக்கு எழும்பி சமைக்க வேண்டிய ஒரு நிலை. அந்த சோகத்தை நினைத்தால் அம்மா, அதுவும் அக்கா திருமணம் செய்து சந்தோஷமான திருமணத்தை பார்த்துட்டு மறுவீடு செல்லேக்க மனசு எவ்வளவு துடிக்கும். அது கூட ஒரு அக்காவாக பெண்ணாக இருக்கின்றாள். அவள் இல்லாமல் இந்த வீடு எப்படி இருக்கும்? அவளின்றி அனுபவம் அசையாத ஒரு வீட்டில அவளின்றி என்று இந்த வீடு ஒரு கருமையாக இருக்கிறதாக சொல்லுகிறார். உண்மைதான். அந்த பெண் இல்லாவிட்டால் அந்த வீடு ஒரு பெண்ணை குத்து விளக்கென்று சொல்லுவார்கள். அங்கு விளக்கேற்றி விட்டால் தான் ஒளி வரும். அப்ப அந்த பெண் இல்லை என்றால் அது இருளாகவே இருக்கும்.
வேறு அம்மாவாக அம்மனாக சொன்னார். உண்மையிலேயே நாங்கள் அன்னையாக என்றுதான் எடுத்துக்கொள்வோம். அம்மனாக, அக்காவாக, அக்காளாக இருக்கிறது ஒரு பெண் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே நாங்க சொல்லுவோம், அம்மனை எப்படி நாங்கள் வெளிக்கெடுத்தி தேர்தலில் வைப்போமோ அப்படித்தான் ஒரு திருமணமான பெண்ணையும் வெளிக்கெடுத்துவோம். ஆகவே அப்படி பார்க்க அந்த அம்மனுக்கு உமானம் அம்மாதான் என்பதை அழகாக சொன்னவங்கள கவிதை. அதை விட ஒற்ற விடியலில் 1000 பாரு. ஆகா, சூப்பரான ஒரு நல்ல வரி, நல்லாக பிடித்திருக்கிறது. வாழ்த்துக்கள் முத்து ராஜசேகரன். நீங்கள் கவியரங்கங்களிலும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக. சிங்கப்பூர் இருக்கும் நேரம் முத்து வராது, அதனாலதான். ஓகே, சரி. இப்போது இந்தியாவில் இருக்கின்றேன். நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்க நேரம் இணைந்து கொள்ளுங்கள். அது உங்களோட பாணி, கவிதை வாசிப்பு சிறப்பு. ஏன்னா நிலாமுற்றத்துல கண்ட ஒரு நல்ல உறவு. சிறப்பா கவிதை எழுதுவார், நகைச்சுவையா எழுதுவார். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். இணைந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு நன்றி. நிச்சயம். ஆமா, அடுத்து விஜயகௌரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள் விஜயகௌரி. விஜயகுமாரி, உங்களை நான் பல தரம் அழைக்கிறேன், நீங்களை வருகிறீங்கள் இல்லி? அழைப்பில் இருக்கிறீங்க விஜயகுமாரி, வாங்க. அப்படி என்றால் நாங்க பத்மலோஜினியை அழைத்துக் கொள்ள போகிறோம். பத்மலோஜினி வாருங்கள். விஜயகுமாரி நிக்கிறீங்களா? பத்மலோஜினி ஒரு நிமிடம் பாருங்க. விஜயகுமாரி வாருங்கோ. சரி, நீங்க சொல்லுங்க பத்மலோஜினி, நீங்க வாங்க. தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் தலைமை திருமதி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்து கவி படைத்துக் கொண்டிருக்கும் அத்தனை கவிஞர்களுக்கும் என் வணக்கங்களை கூறிக்கொண்டு, சரித்திரம் படைத்திடு பெண்ணி, சரித்திரம் படைத்திடு பெண்ணி, 1000 துன்பங்கள் அகிலத்தில் இருக்க, அமைதியும் அன்பும் உன்னிடம் பெருக. 1000 துன்பங்கள் அகிலத்தில் இருக்க, அமைதியும் அன்பும் உன்னிடம் பெருக. சரித்திரம் படைத்திடு, தடைகளை உடைத்திடு, இன்றைய பெண்ணி இயல்பாய் வாழ்ந்திடு. அன்றைய பெண்கள் அகிலத்தின் கண்கள், அன்றைய பெண்கள் அகிலத்தின் கண்கள். மாறாப்பை மறைத்து மலர்ந்தது சரித்திரம் சுதந்திரம், மாறாப்பை மறைத்து மலர்ந்தது சுதந்திரம். விறுவிறுப்பாய் பெண்கள் வந்தனர் வெளியே, விறுவிறுப்பாய் பெண்கள் வந்தனர் வெளியே. மானத்தையும் மரியாதையும் கண்களாய் கவனித்தனர், மானத்தையும் மரியாதையும் கண்களாய் கவனித்தனர். போராடி பெற்றனர் பெண்களுக்கு விடுதலையை, போராடி பெற்றனர் பெண்களுக்கு விடுதலையை. சுதந்திர பெண்கள் இன்றைய கன்னிகள், சுதந்திர பெண்கள் இன்றைய கன்னிகள். நாகரீக போர்வையில் நவரசங்களாய் தினமும், நாகரீக போர்வையில் நவரசங்களாய் தினமும். மாற்றான் நாகரீகம் மறுமலர்ச்சியாய் மறுமனங்களாய், மாற்றான் நாகரீகம் மறுமலர்ச்சியாய் மறுமனங்களாய். பாலாய்ப்படுத்துது பாவையர்களை மனதை புற்றுநோயாளியாய், பாலாய்ப்படுத்துது பாவையர்களை மனதை புற்றுநோயாளியாய். கற்றவள் நீ பெற்று தந்தவர்களை, கற்றவள் நீ பெற்று தந்தவர்களை எண்ணி ஒரு நிமிடம் நினை. கற்றவள் நீ பெற்று தந்தவர்களை எண்ணி ஒரு நிமிடம் நினை. எத்தனை கொலை, எத்தனை எதிர்ப்பு, அத்தனையும் அடக்கமாய் அமைதியாய் நீ வாழ, அத்தனையும் அடக்கமாய் அமைதியாய் நீ வாழ. சரித்திரம் படைப்பவளே சமாதியாக்காதே கலாச்சாரத்தை, சரித்திரம் படைப்பவளே சமாதியாக்காதே கலாச்சாரத்தை. சரித்திரம் படைத்திடு கலாச்சார பெண்ணாக, சரித்திரம் படைத்திடு கலாச்சார பெண்ணாக. நன்றி. அத்தனை மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. இன்றைய நவீன பெண்கள், அதாவது
சரித்திரம் படைப்பவள் பெண்டால், ஆனால் சமாதியாக்காதே என்று அழகாக சொன்னீர்கள். அதாவது பெண்கள் நல்ல விடயங்களை ஆற்றினாலும் இன்றைய நாகரிக போர்வைக்குள் மாற்றான் நாகரிகத்தில் மதிமயங்கி கிடக்கும் பெண்களுக்குத்தான் இவருடைய கவிதை சமர்ப்பணமாகிறது. உண்மைதான். அதாவது அன்றைய பெண்கள் மார்பை மறைத்து மாறாப்பை மறைத்து சால்வை போட்டார்கள், அதாவது முந்தானையே போட்டார்கள். இன்று பெண்களோ அதை அரவாசிக்கு கீழ் இறக்கி அந்த மார்பை காட்டக்கூடிய அசிங்கமான ஒரு பார்வையிலே இன்று இருக்கிற நிலையை பார்க்கும்போது அது மாறாப்பை மறைக்க தெரியாத பெண்களா என்று இன்றைய கன்னி பெண்களை கேட்க வேண்டும் போல் உள்ளது. இது எப்படி என்றால் நாகரிக மோகத்தில் மலிந்திருக்கின்ற இன்றைய ஒரு வாழ்க்கை சூழலை எடுத்து காட்டுகிறது. சுதந்திர பெண்கள் தான் சுடரான ஒளிகளாக இருப்பது உண்மை. ஆனா சுதந்திரம் என்று அந்த பெண் தன்னையே விற்கக்கூடிய ஒரு சுதந்திரத்துக்கு ஆளாக கூடாது. அந்த வகையில் பாழாய்ப்படுத்தும் மனதை புற்று நோயாக்கி இருக்கிறாள் பெண் என்ற ஒரு நிலையை பார்க்கும்போது உண்மையான ஒன்று என்ற ஆண்களே அசிங்கமாக சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைய பெண்களில் சிலர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாதுதான். இயற்கை உன்னை மூடி மறைக்கக்கூடிய நிலையில் தான் இயற்கையே தன்னை மறைக்குது. ஆனால் இயன்றளவு பெண்களும் தங்கள் அங்கங்களை கண்டபடி காட்டாமல் மறைத்திருப்பது சாலை சிறந்த ஒன்றுதான். என்றால் கற்றவள் நீ எத்தனை செயலையும் செய்யலாம் என்று நினைப்பது கூடாது. அத்தனையும் அடக்கமாக செய்தால் உண்மையிலேயே அடிமை இல்லை பெண் நீயே அன்னையாய் அதே நேரம் அம்மனாயும் இருக்கக்கூடிய வரத்தை நீ பெறுவாய் என்பது உண்மை. ஆகவேதான் நாகரிக மோகம் நலிந்துள்ள உலகில் நயமாய் நீயும் மாறாப்பை மறைத்து மகிழ்வான பெண்மையாக வாழ்ந்துடு கண்ணே என்று கூற வேண்டும் போலும் கூட கவிதைக்கு எனக்கு இருந்தது. உண்மையிலே சிறப்பு வாழ்த்துக்கள். ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக எனக்கு இது தெரிஞ்சது. சரித்திரம் படைப்பவளும் சமாதியாக்காதே என்று அழகாக சொன்னீர்கள். அந்த சரித்திரம் படைப்பவள் பெண்தான், சமாதியாக்க கூடாது. சரித்திரத்தை சங்கதியாக்கி சகல இடங்களிலும் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பெண்மையாக இருந்தால் அது நன்மையே தான் என்று கூறிக்கொண்டு உங்கள் கவிதை மிகச் சிறப்பாக ஒரு வித்தியாசமான பகுதியை கோடிட்டு காட்டிய கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி. விஜயகுமாரி அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் விஜயகுமாரி. அடுத்து விஜயகுமாரி, முனைவர் விஜயகுமாரி அவர்கள் ஜெயின் கல்லூரியில் இருந்து இப்பொழுது வருகிறார். அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். வாருங்கள் சகோதரி. வணக்கம். வணக்கம். கேட்கிறதா? உங்களோட ஒலிவாங்கியை ஒன் செய்து கொள்ளுங்கள். பத்மலோஜின் பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. மகளிர் தினத்துக்கு நன்றாக இருக்கு. வாங்க வாங்க வாங்க. பலமுறை அழைத்தேன், காணவில்லை. அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. உண்மையாலுமே ரொம்ப ஒரு மார்ச் மாசம் வந்துட்டாலே அத்தனை மகளிர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமாக ஒரு நாளாக தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று TSS நிறுவன தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகி அவர்களுக்கும் நகுல் அம்மா அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கின்றேன். இன்று ஒரு சிறப்பான ஒரு மகளிர் தின கவியரங்கத்திற்கு ஏற்பாடு செய்த இன்னைக்கு 45வது சிறப்பு கவியரங்கம் தானங்கம்மா இது? 45வது சிறப்பு கவியரங்கம் நம்பர் 60. நாங்க கொரோனா காலத்திலேயே தொடங்கிட்டோம். ஆமா. கவியரங்கத்திற்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கின்றேன். அழகாகவும் சிரித்த முகத்தோடும் அனைவரையும் அன்பு உள்ளத்தோடு மகளிர் தின கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தும் அன்பு அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு அனைத்து பெரும் மகளிர் அனைத்து குழந்தைகளுக்கும் இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரித்திரம் படைத்திடு பெண்ணே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பாக இருக்கிறது. அந்த தலைப்பில் ஒரு பெண்களுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணமாக நான் இருக்கின்றேன். ஒன்று முன்னேற்றம் அடைந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வழியை தாண்டி விழியை திறந்து விதியை வென்று போராடியவள், விதியும் சரியென்றது, கட்டியவன் கூட்டில் மதியோடு விளையாடினேன், வென்றது கனவு அல்ல வெறும்
சாயம் போட்ட புடவையும் சல்லடை கரண்டியையும் கையுள் ஆயுதம் கனவே நினைவாக வந்தது விழித்ததும் சமையலறை சந்தோஷம் இட உயரமும் எட்டாமல் எட்டி எட்டி பார்க்கும் வாசனையில் கைவிரல் காயத்தோடு எண்ணியதை எண்ணியபடி விரைந்து வண்டி ஓட்டினேன். வேகத்தடை வேதாளமாய் அமைந்தது. வேகம் முன்னெடுத்து மூச்சடைத்தது. புறப்படும் முன் பூனை குறுக்கே. சகுனம் பார்த்த சங்கத்திற்கு சாக்கடையில் சகிப்புத்தன்மை. வேகம் விவேகமானது. பாடம் நடத்தும் முன் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று வீரம் முழக்கமிட்ட பாரதியின் வைர வரிகள் கண்முன் நின்றன. கண்ணிமை அழ துடைத்தபடியே வீரம் கொண்டு எழுந்த வீர பெண்மணி இவள். தின வாழ்க்கையில் திண்டாடி வாழ்ந்து வரும் இவள் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்தோம் என்று சிரிப்போடும் வெளியில் காட்டாமல் நமக்கு நாமே மகுடம் சூட்டிய பெண் இவள். நல்ல வாய்ப்புக்கு நன்றிமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆம், சரித்திரம் படைத்திடு பெண்கள் என்ற தலைப்போட வந்திருக்கிறீர்கள். சொல்லுவார்கள் மங்கையராய் பிறப்பதற்கே மா தவம் செய்திட வேண்டும். அதாவது தவம் மட்டும் சொல்லிடுவர். மா தவம், மாண்டா பெரிய பெரிய தவம் செய்திட பெரிய தவம். ஆம், இதுல பாக்க ஒரு கண்ணிமையிலே அழுதாலும் வீர பெண்ணாக இருப்பவள் தினந்தினம் திண்டாடும் அவளுடைய செயலை பார்க்க உண்மையிலேயே ஒரு பெண்ணானவள் ஒவ்வொரு நாளுமே அணு அணுவாக அவள் அந்த குடும்பத்துக்காக பாடுபடுற நிலையை பார்க்க தினம் போராடுற நிலை. விஜயகுமாரி உண்மையிலே காலையில் எழுந்து படபட என்று சமையல் செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களையும் கெதியதியா வெளிக்கெடுத்தி கொண்டு பாடசாலைக்கு செல்ற அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டு நின்றேன். உண்மையிலேயே இவ்வளவு ஒரு பம்பரம் போல பெண்கள் சுழல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்கள் எப்படி என்றாலும் வெளிக்கிட்டு தங்களுடைய கடமைக்கு தயாராக நிற்பார்கள். ஆனா பெண்கள் தங்களையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து அவர்களையும் ஸ்கூல்ல விடக்கூடிய நிலைக்கு பார்க்கின்றபடியால் தினம் ஓடக்கூடியவள் ஒரு பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். சகுனம் பார்த்து நாங்கள் சொல்லும் பூனை குறுக்கால போனால் அங்கு போகக்கூடாது. இந்த சகுனமே பார்க்காத நிலையிலும் அதே நேரம் அப்படி சகுனம் வந்தாலும் அதை கடந்து செல்லுறவளைதான் ஒரு பெண்ணாக இன்றைக்கு இருக்கின்றாள். அவ்வளவு அவசரமான உலகு, வேலைப்பழு அத்தனையும் எங்களை தாக்கி கொண்டு நிற்பதை அழகாக சொன்னார். எட்டி படைக்கும் வேகத்தடை, அதாவது நாங்கள் எட்டி நடந்து கொண்டு போறோம், ஒரு வேகத்தடை கூட இருக்கு. அதையெல்லாம் அந்த தடையெல்லாம் நீக்கிவிட்டு படை போல எங்களுடைய எண்ணங்களோட குழந்தைகளையோ எங்களோட வேலை தலங்களையோ நோக்கி விறுவிறண்டு செல்லுகிறது கூட அந்த பெண் தான். அதனால் தான் வழியை தாண்டி விழியை வென்றுடுவாள் என்று அழகாக சொன்னீர்கள். அந்த வழியை தாண்டி, வழி எப்படித்தான் பல வழிகள் திறந்தாலும் அந்த விழியையும் தாண்டி அவள் செல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு கூர்மையான கண்களை உடையவளாகவும் கூர்மையான தெளிவான சிந்தனை உடையவளாகவும் இருக்கிறாள் என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த கட்டியவள் சில நேரம் கூட்டுக்குள் தான் இருப்பாள் என்று வீட்டுக்குள் இருக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். இன்றைய நிலையில வீட்டுக்குள் இருக்கிற பெண் மிக குறைவாக இருக்கிறார்கள். காரணம், பொருளாதார திட்டத்தை நோக்கி ஓடக்கூடியவளும் பெண் தான். அப்படி பார்க்கல ஒரு என்ன எப்படித்தான் இருந்தாலும் ஆண்கள் இருந்தாலும் அந்த சமையலறை எங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கும். பாத்திரங்கள் அழுது கொண்டிருக்கும். எங்கே காணவில்லை அந்த பெண்ணின் கைவளையல் கூட அந்த பாத்திரங்கள் எங்களை பார்த்து சிரிக்கின்றன. இது என்ன என்ற நிலையை பார்க்க அந்த பெண்கள் தான் அந்த பாத்திரங்களோட ஓயாது கதைத்து கொண்டு ஓயாது சமையல் செய்கிற ஒரு வீர மங்கைகளாக இருப்பதை அழகாக சொன்னார். எத்தனை வேகத்தடை போட்டாலும் அத்தனை வேகத்தடையும் அந்த தடைகளை எல்லாம் தளர்த்தி எறிஞ்சு கொண்டு ஓடக்கூடியவள் தான் பெண். அப்படிப்பட்ட பெண்கள் தான் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும். அதனால் தான் இன்றைய முனைவராகவும் அதே நேரம் சிறப்பான ஒரு கவிஞராகவும் ஆசிரியராகவும் பல்வேறு தோற்றங்களோட இருக்கிற விஜயகுமாரியை நாங்கள் பார்க்க உண்மையிலேயே அத்தனை தடைகளையும் தாண்டிய ஒரு வீரப்பெண்ணாகவே இருக்கின்றார். அப்படித்தான் பெண்களும் இருக்க வேண்டும் என்றது அவருடைய அனுபவமே அழகாக சொல்லி நின்றது. மிகச் சிறப்பு அனுபவமான ஒரு கவிதையாக எங்களுக்கு தெரிந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ஆம்,
அருமையாக இந்த கவியரங்கம் இத்தனை பேரோடையும் இணைத்து கொண்டு புறப்பட்டிருக்கிறது. இன்றைய மகளிர் தினம் ஒரு விசேஷமான நாளில் நாங்கள் உங்கள் அனைவரையும் சந்தித்து அதே நேரம் மிக மகிழ்ச்சியோட பலரும் இந்த கவியரங்கத்தை நீங்கள் செய்யணும், அதே நேரம் நாங்களும் பங்கு பெற்றோணும் என்று எங்களுடைய CSSL குரூப் இப்படி விசேஷ தினங்களில் என்னை அழைத்து இதை நீங்கள் செய்ய வேணும் என்று வாய்ப்பு தருவதையிட்டு நானும் அவர்களையும் வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் இணைந்த பெண்மணிகளாக உண்மையிலேயே எங்களுக்கு எல்லோரும் ஒவ்வொருவர் நிறங்களில் பட்டாம்பூச்சிகள் காட்சி அளிக்கிறத பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லோருடைய கவிதைகளும் மிக மகிழ்வாக இருந்தது. நானும் அந்த நீரின்றி அமையாது உலகு என்ற ஒரு கவிதையை நானும் எழுதியிருக்கிறேன். அதையும் உங்களுக்கு ஒரு முறை நானும் வாசித்து காட்டுகிறேன். ஒரு முறை பெண்ணே, நீயின்றி ஏது உலகு? வானின்றி கடலின்றி வாழ முடியுமா? வானின்றி கடலின்றி வாழ முடியுமா? வானளாவ வந்தம்மை ஆட்கொள்ள முடியுமா? வானளாவ வந்தம்மை ஆட்கொள்ள முடியுமா? ஊனின்றி உறவின்றி உதவ முடியாதே. அதுபோல உறவென்ற பெண்மையின்றி வாழ்வு ஏது? அதுபோல உறவென்ற பெண்மையின்றி வாழ்வு ஏது? பெண்ணே, அன்னையாய் அகிலத்தின் தாயாய் விண்ணே, அன்னையாய் அகிலத்தின் தாயாய் விண்ணே, விண்ணில் தோன்றும் விண்மீனாய் உலகத்தில் நீதான் உன்னத உறவு. உலகத்தில் நீதான் உன்னத உறவு. ஆடும் கலையிலும் நீ, ஆனந்த தாண்டவத்திலும் நீ, பாடும் பாட்டிலும் நீ, பண்பான வாழ்விலும் நீ. பாடும் பாட்டிலும் நீ, பண்பான வாழ்விலும் நீ. பெண்ணே நீதான், பெண்ணே நீதான். கடல் என்றும் நதி என்றும் நானிலத்தில் நீதான் பெண்மை. கடல் என்றும் நதி என்றும் நானிலத்தில் நீதான் பெண்மை. தென்றல் என்றும் புயல் என்றும் தேடும் தேடலிலும் நீதான். தென்றல் என்றும் புயல் என்றும் தேடும் தேடலிலும் நீதான். ஆதலால் பெண்ணென்று உலகேது? ஆதலால் பெண்ணென்று உலகேது? வானும் மண்ணும் நிலமும் நீதான். வானும் மண்ணும் நிலமும் நீதான். வாடாத மலரும் நீதான். பாடாத தேனியும் நீதான். வாடாத மலரும் நீதான். பாடாத தேனியும் நீதான். பாடும் பறவையும் நீதான். பாடும் பறவையும் நீதான். பெண்மையின் உலகே பேரின்பம். பெண்மையின் உலகே பேரின்பம். பேராளுமையின் வடிவம் நீதான். பெண்மையின் உலகே பேரின்பம். பேராளுமையின் வடிவம் நீதான். கண்ணே, மணியே, காவியத்தின் கடலே, மண்ணில் நிலைக்கும் மாண்பு நீதான். கண்ணே, மணியே, காவியத்தின் கடலே, மண்ணில் நிலைக்கும் மாண்பும் நீதான். மண்ணில் நிலைக்கும் மாண்பும் நீதான். நன்றி, வணக்கம். நான் நீ என்று நீ ஏதோ ஒரு மத்தியானம். நன்றி நன்றி. ஆமாம், நன்றி. உண்மையிலேயே அது கவிதை என்றால் எங்களுக்கு ஒரு என்ன ஊற்று போல. அதே நேரம் அந்த பெண்களின் இன்றைய தினத்திலும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது, அந்த பெண்மையை போற்றுகின்ற இந்த நேரம். அந்த வகையில் நீங்களும் அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் ஏதாவது சொல்ல முற்பட்டால் அழகாக சொல்லி நாங்கள் நிறைவு செய்வோம். சிவமணி எடுப்போம். சிவமணி, எப்படி இருந்தது இந்த கவிதை நேரம்? மிக சிறப்பு. மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து மகளிரும் மட்டுமன்றி ஆண்களாகவும் வந்து பெண்களை போற்றியது மிக சிறப்பு. கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி. அனைத்து கவிதைகளும் மிக சிறப்பாக எல்லாம் தந்திருந்தார்கள் பெண்ணை மகத்துவப்படுத்தி. இன்றைய உலகில அதாவது ஒருத்தர் பக்கம் ஒரு விதமாக இருந்தது. புதுவிதமான ஒரு கவிதை ஏற்படுத்தியிருந்தார். சிவமணியும் அழகாக அந்த பாடல் உண்மையிலேயே அது என்னன்னு சொல்றது, நல்ல ஒரு இனிமையான ஒரு பாடலாகவே எங்களுக்கு தெரியும். முயற்சி செய்து கொண்டு வரவில்லை, சும்மா எனக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஒரு பாடி பார்த்தேன். நான் முதலே அதை செய்திருந்தால் பாடி இருக்கலாம். நான் நினைக்கையில பிரதான் நெஜன் சிவமணி அநேகமா பாடலா தானே கொண்டு வருவா. அப்ப பாடலா தானே இருக்கு வந்து. ஆமா, அதுபோல பத்மலோஜினியும் அழகாக பெண்கள் இன்றைய நிலையச்சனம் அப்படித்தான் வரணும். கவிதை ஒரு பக்கமா வரக்கூடாது, ஒரே பெண்ணை போற்றி கொண்டும் இருக்கக்கூடாது. ஆனா பெண்ணை விழிக்க வைக்கக்கூடிய கவிதையாகவும் இருக்க வேணும். அந்த வகையிலே உங்களுடையது நாட்டார் பாடலின் ஒரு நிலைக்கு ஒரு விழிப்புணர்வு தந்தது. அவருடைய பாடல் இன்றைய பெண்களின் நிலைக்கு ஒரு விழிப்புணர்வு தந்தது.
அதே நேரம் அடுத்து திரிபுர சுந்தரி நீங்க சொல்லுங்க, நாங்க மற்றவை அழைப்போம். ஏனண்டா அவ இந்தியாவில இருக்கிறபடியா. சரி சொல்லுங்க. இன்னைக்கு கவியரங்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருந்தது. பெண்ணை எல்லா நாளும் போற்றதுக்குரிய ஒரு நாள் தான். ஆனாலும் இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசுறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த அளவுக்கு நம்ம பெண்ணினம் போற்றத்தக்கதாக காலகட்டத்தில் இருக்குதே அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கு. இருக்கவும் வேணும், இருக்கிறதே என்றதும் உண்மை. அப்படி பாக்க ரெண்டும் வித்தியாசமா இருக்கு. நன்றி நன்றி. இந்திரா ஞானசேகரம் விட பாருங்கள். நீங்கள் உங்களோட நேரங்கள் நிச்சயம். அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் உங்களுக்காக கவி படித்தேன். தெரியவில்லையா? முத்தையுமே எடுப்பது போல் மூழ்கிடுவார் தமிழுக்கு. அது சிறப்பா இருந்து நீன்றி அமையாது. அந்த கவிதை சிறப்பா இருந்தது. ஆனா உண்மையிலேயே எல்லாருடைய கவிதைகளும் ஒவ்வொரு விதமாக பெண்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். பெண்களின் வலியை எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனா உண்மையா பாராட்டக்கூடிய விஷயம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சிவமணியின் பாட்டுக்கு ரசிகதானே நான் நடுக மரபு கவிதை படிக்க கேட்டு அது சிறப்பா இருந்தது. சந்திக்க முடியாம இருக்கு எனக்கு, பணி வேலை. அதனால ஸ்டாலின் நல்லா சொல்லி இருந்தா. நல்லா அந்த வீட்டில் தூண்கள் என்று சொல்லி பெண்களை உண்மையிலேயே அது ஒரு சிறப்பாக இருந்தது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரிக்குள்ள நல்ல திறமையாக கொண்டு வந்தார்கள். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. உங்களுக்கு நன்றியா. அந்த சோர்வின்றி தூங்காத நேரத்தில் இன்றைக்கு கவிதை தூங்காமல் இருக்க பண்ணிட்டு வாழ்த்துக்கள். இனிப்பு நடவுக்கும். சேர்ந்து பாடினது சந்தோஷம். நிறைய நாளுக்கு சந்திக்க இல்லை. ஆமா, அவக்கு மரபு ஓகே தானே. நன்றி டீச்சர், இணைந்து கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்து பத்மலோஜியிடம் வர்றோம். இப்பதான் பாடசாலையில ஓடோடி வந்து பாவம் இணைந்து கொண்டார். நன்றி. அது கொஞ்சம் லேட்டா போயிடுது. கொஞ்சம் வேலை நீ வீக்கெண்ட் தானே. அப்ப நான் மண்டேக்குரியது இன்றைக்கு எல்லாம் நாங்க ரெடி பண்ணிடணும். அதனால 1 hour லேட் ஆயிட்டு எனக்கு. என்னண்டா என்ன இல்ல, அவர் கங்கா ஸ்டான்லி அவர்கள் அந்த கவிதை வாசிக்க நான் அன்றைய பெண்கள் தூண்களா இருந்துச்சுன்னா, ஆனா இன்றைய பெண்கள் கொஞ்சம் கேள்விக்குறியாத்தான் இருக்குது இல்லையா? இனி வரும் காலத்தை நான் சொல்றேன். வைக்கிற பெண்களும் இருக்கிறார் கட்டாயம். இப்ப என்னண்டா, அன்று அந்த பெண்களை இப்ப நாங்கள் போற்றுறோம் இல்லோ இன்றைக்கு. இப்ப நாங்க இனி எங்களுக்கு அடுத்த தலைமுறை, இப்ப எனக்கு அடுத்த தலைமுறை ஒரு எப்படி சொல்ற அன்பேலன்சிங்கா இருக்கிறாங்க. பேலன்ஸ் பண்ணிவினமான்றது ஒரு சின்ன கேள்வியில தான் இருக்குது. ஏன்னா இப்ப நீங்களே பாப்பீங்க, எல்லாரும் கண்ணோடாக நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்க எப்படி செய்யறாங்க எல்லாம். என்னென்னு சொல்றது, உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி வரையக்குள்ள இப்ப உமன்ஸ் இருக்கிறவா அப்படின்னு கேக்குறாங்களே. ஒரு பண்ணா யார் உமன் என்று கேட்க. என்னன்னா 75 விதமான பாலினம் இன்றைக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? இதுக்கு ஆண் பெண்ணை விட இப்ப நாங்கள் ஆண் பெண். அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் வரையக்குள்ள சொல்லி வந்தவர் only is a two gender, only two gender, that's a woman and men, that's all. அதுக்கு மிஞ்சி யார் வந்தாலே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இட்ஸ் த கிரேட் அமெரிக்கான்னு சொல்லித்தான் வந்தவர். அந்த எலெக்ஷன் ப்ரோக்ரஸ் அப்படித்தான் வந்தது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா 75 விதமான பாலினம் இந்த உலகத்துல இருக்குது. ஆண் பெண்ணோட இப்ப நாங்கள் ஆண் பெண் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பிறகு இருக்குது ஆண் பெண்ணா மாறுறது, பெண்ணா உணர்றது, அதுகளுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுபோல அலி அப்படியும் இருக்கு. அது அலி, அது பிறப்பிலேயே வாரது. சிலர் அதை உணர்றது. இப்ப ஒரு பெண்ணா இருப்போம், எங்களுக்கு ஆண் மாதிரி தான் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது, எங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அப்படி நிறைய இருக்கு. அப்ப நாங்களே அதை கேட்க இது என்னடா. அப்ப ஒவ்வொரு 75 இனத்துக்கும் ஒரு டே வச்சா அப்படி. அதனாலதான் இது.
அப்ப யா 75 விதமான பாலினம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லி, ஏன்னா அந்த இப்ப அனிமல்ஸோட கூட சிலர் விளையாட்டுகள் எல்லாம் அப்படியும் இருக்கு. ஆமா ஆமா. அப்ப அதுகளால கூட அந்த இனங்கள், அது நீங்க அந்த இப்ப இங்கிலீஷ் கூகுள்ல போய் நீங்க தேடி பார்க்கலாம், இதுகள் எல்லாம் இருக்குது. அப்ப அதைத்தான் வச்சுட்டு நாங்க இப்ப நான் காண்றதை எழுதினேன், நான் ஒன்னும் எதுவா எழுதியில. பட் அது பாக்கக்குள்ள இப்ப கோயிலுக்கு கூட அப்படி வந்து நிக்கிறாங்களே, நான் அது எவ்வளவு அப்படிலாம் சொல்லுங்கவா. அப்ப கோயில் தேர் திருவிழா எங்களுடைய கலாச்சாரம் அது. அப்படின்னா நாங்க அதை விட்டுட்டு போகலாம். ஓகே, நீங்க ஒருத்தர் இங்க இழுத்து பிடிச்சு கட்டி வச்சிருக்கேல. தமிழன் இருக்கு மட்டும்தான் ஔவைக்கு பெருமை. தமிழன் தமிழை கதைக்காத பொழுது ஔவையையும் தெரியாது, பாரதியையும் தெரியாது. இதுதான் உண்மை. இது இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமென்னு எனக்கு தெரியல. அப்ப நாங்கள் அந்த தமிழையும் கதைக்கணும், தமிழர் கலாச்சாரத்தையும். இன்னைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறார், என் மக்கள் என் நாடு. அன்றைக்கு போன முறை ஒரு கவிதையில நாளே நான் நினைக்கிறேன், என் நாடு என் மக்கள் எல்லாம் துரத்தி விட்டுட்டாரு. இன்றைக்கு எல்லா நாடும் தலைகீழா நிக்குது. அப்ப அப்படியான ஒரு இதுல அவர் தன்னுடைய மக்களை ப்ரொடெக்ட் பண்றாரு. ஆண் பெண் இந்த ரெண்டையும் தவிர வேற யாரும் ஒரு கதையும் இங்க கதைக்க கூடாதுன்னு பார்லிமெண்ட்லயே சொல்லிட்டு எவ்வளவு எதிர்க்கிறாங்க. அப்ப ஏன் அதை கொண்டு வர திருப்பி இன்னைக்கு நீங்க இந்த சாரி கடைக்கு போனீங்கன்னா அன்றைய மைசூர் சில்க் எல்லாம் இன்னைக்கு வருது. ஏன் வரணும்? நீங்க இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க எது லேட்டஸ்ட். அன்றை கட்டின அந்த மைசூர் சில்க், என்ன பனாரஸ் எல்லாம் திருப்பி நியூ ஃபேஷன். ஏனென்றா அந்த மக்களின் அந்த மாற்றங்கள் வந்து கூடாது. சுதந்திரம் வேணும், ஆனா அது சுயமரியாதையே இழக்க கூடாதுன்றது. அதை யோசிச்சுட்டு தான் சரி இப்படி எழுதுவோம். இது உமன்ஸ் டே ஏதோ எங்களால முடிஞ்சது, ஏதோ இந்த என்னன்னு சொல்றது, எங்களுடைய சமூகத்துக்கு. வெள்ளைக்காரனுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அது அவன் கலாச்சாரம். அவன் தான் எல்லாத்துக்கும் அவனே மாறும் பொழுது நாங்கள் மாறாம இருக்க கூடாது இல்லையா? தான் யோசிச்சது. ஒரு நல்ல கவிதையாக அமைந்தது. இந்த நேரத்துல மகளிர் தின வாழ்த்துக்களையும் நாங்கள் எல்லோருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, உங்களோட பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு, வடிவா இருக்கு. அந்த உங்களோட சாரி மச்சிங்கா இருக்குது. அதே மாதிரி சிறப்பா சொல்லணும், ஆண்களா இருந்தாலும் வந்து அந்த பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதை தந்த சுரேஷ் பாரதி, ராஜேந்திரம், ராஜசேகர் எல்லோருக்குமே அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி டீச்சர், எங்களையும் இணைச்சு கொண்ட நன்றி. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். உங்களோட பாட்டை கேட்க முடியல, ரெக்கார்டிங்ல கேட்கிறேன். ஆமா, இப்படி ஒரு நல்ல நேரத்தில் இந்த மகளிர் தின அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்று போல் என்றும் இதே ஒளிமயமாக நன்று, அதாவது பூக்கின்ற பூக்கள் போல மகிழ்ச்சியாக, முக்கியம் மகிழ்ச்சி, ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சியாக நல்ல குடும்ப தலைவிகளாக அன்னியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் TSSL இந்த மகளிர் தினத்தில் சிறப்பாக போற்றி வாழ்த்தி மகிழ்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.